வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு போய் கேட்கிறோம். ஒரே ஒரு சைபர் அதிகமாக்கிட்டோம். 108 சொன்ன அந்த இந்த சங்கம் 1008 சொல்லிவிட்டது. இப்போ எனக்கு அறிவயத்தை கலக்கு என்னடா எப்படி ஆசான் அன்றும் சொன்னோம். அன்றும் ஆசான் திருவருள் துணை என்பது இன்றும் இருக்கும் என்றும் இருக்கும். ஆக 1000 திருமணம் என்ற ஒரு வார்த்தையை துணிகரமாக எந்த மூலதனம் இல்லாமல் சொல்லியிருக்கிறோம். வேற எந்த சங்கத்திலும் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்த முடியாது. சொல்வான் சொல்வரைவான், நாம அப்படி செய்ய முடியாது. 108 சொன்னால் எப்படி செய்ய முடியும் என்று சிலர் கேட்டார்கள். செய்து முடித்தோம். ஆசான் தன்னை கொண்டு மேலும் மேலும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக 6 திருமணத்திலிருந்து 18, 18 77, 77, 107, 151, 153, 160, 328, 531 பாதி படிப்படியாக போயிருந்தது. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? தொண்டர் மிகுதியான தொண்டர்களுடைய நல்ல சிந்தனை ஆசானாச்சு. நீங்களும் அந்த செயல்பாடுகள் வளர்ச்சி நேரத்தில் வீச்சுங்கள் பேச்சக்கூடியது கிடையாது. ஓங்காரக்கூடிய அரசு சன்மாத சங்கத்தில் பேச்சே இல்லை. ஆசா நாமத்தை சொல்லி வைத்திருக்க அந்த சங்கத்தில் வீழ்ச்சிகள் இருக்கு. சொன்னது நடக்கும், எது வேணாலும் நடக்கும். அது நியாயத்துக்கு உட்பட்டு. ஆக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் 11/2/88 நடந்து வந்தது. ஆக இந்த 11/88 நாளுக்கு 5 பேருந்து 5000 பேர் வரும், 7000 பேர் வரும் வெற்றிகரமாக முடிச்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா மனிதவர்களை சிந்திக்க முடியாது. மனிதவர்க்கத்துக்கு இதை பற்றி சிந்திக்க முடியாது. அது ஒரு பயம் வந்துடும். என்னடா கையில காசு இல்லை, 1000 திருமணம் சொல்லிட்டு நாளைக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் பேச்சே கூடியது கிடையாது. பிரச்சனைங்கிற வார்த்தையே இங்கே கிடையாது. அவ்வளவு ஆற்றல் கொண்டிய சங்கம். என்ன காரணம்? தினம் ஒதுக்கி தியானம் செய்வதாலும் ஒதுக்கி தியானம் செய்து பொதுமக்கள் தியாகத்தை தவிக்க வாய்க்கு தண்ணி தருவதும் பசியாற்றுவதுமாகிய ஒரு செயலும் தியானம் நாம மட்டுமல்ல, அந்த நோக்கத்தை நண்பர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தியானம் செய்கிறார்கள். கூட்டு வழிபாடு செய்கிறார்கள். கூட்டு வழிபாட்டில் என்ன செய்கிறார்கள்? சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிகள் செம்மையாக அருசியன்னு கேட்கிறார்கள். நானும் அப்படி கேட்கிறோம், நாம அதே கேட்கிறோம். ஆக இது செயல்பாடுகள் இப்படி கேட்கிறோம். வெற்றி தோல்விகள் பேச்சு வளர்ச்சி மேன்மேலும் வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கணும். இதோட முடிவு அப்படின்னா எப்போ முடிவுனா என்று பொருளாதாரம் வருகின்ற பொருளாதாரத்தை அதை முடக்கிறோமோ, பொதுமக்கள் சேர வேண்டிய பொருளாதாரத்தை முடக்கிறோமோ அன்றைக்கு முடிவு இருக்கவே முடியாது. நாம் அது கொடுக்க அதுக்காக வரலணும். நம்ம வந்த நோக்கமே நாட்டுக்கு அர்ப்பணி செய்வதுதான். நாம் அனுப்பப்பட்டிருக்கிற ஆசான் நமக்கும் நம்ம தொண்டர்களையும் ஞானிகள் ஆசான் ராமலிங்க சாமியும் மாணிக்க வாசனும் திருமூர்த்தியவனும் போக மகாரிஷி விஜயன மகரிஷி போன்ற ஞானிகள் ஆட்சி பெற்ற கூட்டம் இருக்கு. இந்த அகத்திய சன்மாத சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணிகள் தடுக்கவோ நிறுத்தி வைக்கவோ முடமாக்கவோ இந்த உலகத்தில் யாருக்கும் ஆற்ற முடியாது. அவ்வளவு ஆற்றல் கொண்டிய கூட்டம் இருக்கு. இந்த சங்கம் மேற்கொள்ளும் அறப்பணியை நிறுத்தி வைக்க யாரால் முடியாது. அவன் கூட்டுவனாக இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தை கண்டால் அஞ்சு நடுங்குவான். அப்பேற்பட்ட ஒரு அருள் கூட்டம் இது. அன்புடைய கூட்டம், ஆற்றல் பெற்ற கூட்டம், தவ வலிமை உள்ள கூட்டம் இது. இந்த கூட்டம் தான் வருங்காலத்தில் மிக அற்புதமான செயல்களை செய்து காட்ட போது செய்து கொண்டே இருக்கிறான். வருங்கால சென்ற காலத்தில் செய்த நிகழ்ச்சி தான் தோணும். வருங்காலத்தில் செய்வோம். ஆசான் துணை கொண்டு, அன்பர் துணை கொண்டு. ஆக அன்பர்கள் தினம் பூஜை செய்வதனாலே அருள்பலம் பெற்றிருக்கிறார்கள். நாமும் பூஜை செய்திருக்கோம், அருள்பலம் பெற்றிருக்கோம். அருள்பலமும் புண்ணிய பலமும் உள்ள சங்கத்தை இதன் தடுத்து நிறுத்த யாரால் முடியாது. எங்களுக்கு தெரியும்.